देवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवा श्री चैतन्य ईश्वरं नाम चिंतामणि कृष्ण चैतन्य रस विग्रह पूर्णशुद्धो नित्यमुक्तो अभिन्नत्वं नाम नामिने उपज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च भक्तानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे। ஸோ இந்த மாலை பகவத்கீதா சொற்பொழிவுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பொருள் என்னன்னா, இந்த பௌத்திக உலகம் எப்படி படைச்சார் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இந்த படைப்பின் மகத்துவம் என்ன, எப்படி இந்த பௌத்திக உலகம் பகவான் படைச்சார் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். பாகவதம்ல ஸ்ரீமத் பாகவதம்ல 12 ஸ்கந்தங்கள் இருக்குது. 12 ஸ்கந்தம் 18 அத்தியாயம். அதில் 10 முக்கியமான ஒரு பொருள்கள் இருக்குது. சர்க்கா விசர்கான்னு சொல்லி அது தொடங்கும். அதில் சர்க்கா அப்படின்னா படைப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த படைப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2 வகையான படைப்பு இருக்குது. முதலாவது பகவான் முழுவதை கிருஷ்ணர் அது தானாக படிக்க மாட்டார். தன்னோட விடுவங்களை, தன்னோட அம்சங்களான விஷ்ணு அம்சங்களான அவதாரத்தை விஸ்தரணம் பண்ணிக்கிட்டு அவர் இந்த படைப்பை தொடங்குவார். அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை யாருக்கு ஒப்படைக்கிறார் அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒப்படைக்கிறார். ஸோ பிரம்மா அந்த சேவையை எடுத்துக்கிறார். இந்த படைப்புக்கு முன்னாடியே, பிரம்மாவோட படைப்புக்கு முன்னாடியே, இந்த பௌத்திக கொள்வதுக்கு முன்னாடியே மகாவிஷ்ணுவும் இருக்கார், அப்புறம் சதாசிவரும் இருக்கார். ஸோ இங்கே நம்ம முக்கியமான ஒரு இது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவபெருமான் பிரம்மாவோட நெத்திலேருந்து வந்திருக்கிறதுன்றது நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சதாசிவா அப்படி மகாவிஷ்ணு சதாசிவா படைப்புக்கு முன்னாடியிலேருந்து அவர் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த படைப்போட அந்த பொறுப்பை பிரம்மாவுக்கு ஒப்படைக்கும் போது, பிரம்மா இந்த பௌத்திக உலகத்தை உருவாக்கும் போது தன்னோட மானசிக புத்திரரான சதுர்குமாராசுக்கு இந்த இதை ஒப்படைக்கிறார். அவங்க உருவாக்குறாங்க முதல்ல. ஸோ பிரம்மாவோட முதலாவது பிறப்பு கொடுத்தது யாருக்கு அப்படின்னா மானசீகமாக இந்த சதுர்குமாராசுக்கு அவங்க இந்த படைப்பை கொடுத்தாங்க. சனாதனா, சனந்தனா, இந்த மாதிரி 4 குமாரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரம்மா படைப்பு கொடுத்தாங்க. அது கொடுத்த பிறகு அவங்கள கூப்பிட்டு பிரம்மா ஒரு தகப்பனாரா இந்த ஜனசங்கத்தை உருவாக்குறதுக்காக உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறேன், தயவுசெய்து அந்த சேவையை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லும்போது, சத்துர்குமாரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு சேவையை எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் பிரம்மச்சாரியாக தான் இருந்துருவோம், இந்த படைப்போட இந்த வேலையை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நிரந்தரமாக பிரம்மச்சாரியாக இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சத்துர்குமாரஸ் சொல்கிறாங்க. ஸோ பிரம்மாவுக்கு உடனே கொஞ்சம் ரஜோகுணம் ஜாஸ்தியாகிடுது. நான் சொல்லி கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனார் குழந்தைங்க கூப்பிட்டு ஏதாவது சொன்னால் அது
முடியாது அப்படின்னா எப்பேற்பட்ட தகவலாருக்கு கூட கொஞ்சம் கோவம் வரும். அடிக்கடி நம்ம சீனிவாசன் சொல்லுவாரு, நம்ம சொன்ன மாதிரி கேட்டா ஏன் பிரபு இந்த மாதிரி இருக்கும், எங்கேயோ போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் பிரபு. ஸோ அவர் ஒருத்தரே சேவை பண்ணுறதுலாம் நான் பார்த்துட்டு இருப்பேன் கோயிலில். சில டைம்ல எல்லாம் ஒரு தடவை பூஜாரி ஏதாவது வெளியே போயிட்டா உள்ள அவரே போவார், அவரே போய் உள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ணுவார் பகவானுக்கு எல்லாமே. இது மாதிரி நிறைய சேவைகள் வந்து பக்தர்கள் வந்து தானாக ஒருத்தர் பண்ணும்போது இன்னொரு மற்ற பக்தர்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த பகவானுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அன்பு பரிமாற்றம் கிடைக்குது அப்படின்னா நம்ம விக்கிரகாராதனை நம்ம பார்க்கணும். அதனால தான் டிடி வர்ஷிப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுது. அதனாலதான் ஒரு நம்மளோட இந்து சம்பிரதாயத்தில், நம்ம கலாச்சாரத்தில், நம்ம சனாதன தர்மத்தில் வந்து ஒரு வீட்டிலும் வந்து வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ ஒன்று மட்டும் கம்பல்சரி இருக்கும். என்னது, எல்லார் வீட்லேயும் ஒன்று மட்டும் கம்பல்சரி இருக்கும், சாமி இருக்கும். அந்த பூஜாரம் வந்து ஃபர்ஸ்ட் அதான் பார்ப்பாங்க. வந்த உடனே பூஜாரம் எங்கே வைக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி அதான் பார்ப்போம். ஆனால் இப்போ ஸ்டைலே மாறிடுச்சு. இப்போ சில அப்பார்ட்மெண்ட்லாம் ஃப்ளாட் வாங்கினா அந்த பூஜாரமே இருக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பூஜாரமே இருக்கிறது இல்லை. அது அப்படிதாங்க பூஜாரம், அது ஒரு ஸ்டைலிங் அப்படி, அது மாடர்ன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட பரத வருஷத்த கலாச்சாரமே கம்ப்ளீட்டா சம்பூர்ணமா மாறிடுச்சு இப்போ. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மலமூத்திரங்கள் விசர்ஜனை பண்ற டாய்லெட், ரெஸ்ட் ரூம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாது ஆக்சுவலா. அதான் நம்மளோட வேத கலாச்சாரமே அதான். ஆனா இப்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த காலத்துலலாம் தனியாக தான் ஒரு ரூம் தனியாக வைப்பாங்க. அதே வீட்டுக்கு வெளியே தான் இருக்கு வைப்போம். அதுக்கு வீட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி தான் செப்பரேட்டாக தான் கட்டுவாங்க. ஸோ இப்போ கலாச்சாரம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க இப்படி உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் பழைய ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னால் நீங்க பழைய ஆளுங்க. ஏன்னா அந்த மாதிரி கல்மஷமே வீட்டுக்குள்ள வராமல் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த காலத்தில். ஸோ இப்போ அது டோட்டலாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆலமரம் எப்படி அப்சைட் டவுன் வச்சோ அந்த மாதிரி பௌத்திகளும் அந்த மாதிரி தலைகீழ தான் இருக்கு. எல்லாமே தலைகீழ சொன்னா தான் கரெக்டாக சொல்லுவாங்க, கரெக்டாக நேரடியாக சொன்னால் யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இது தப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு. அதான் கலாச்சாரம் ஒன்று மாறல, மக்கள் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க காலம் மாறிடுச்சுங்க, உலகம் என்ன முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகம் அப்படியே இருக்கு, காலம் எதுவும் மாறல. நம்ம வந்து அந்த மாதிரி மாற்றி விட்டோம். அவங்க வசதிக்கு ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்க புலனின்பதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. அவங்க சௌரியத்துக்கு வகை வகையான நாக்கோட அந்த சந்தோஷத்தை திருப்தி கொடுக்கறதுக்காக, புலங்களுக்கு திருப்தி கொடுக்கறதுக்காக மக்கள் தானா மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா நம்ம சொல்லலாம், அந்த பூஜா புனஸ்காரங்கள், ஹோம யக்னங்கள், நாமஸ்மரணங்கள் இது எல்லாமே எல்லார் வீட்டிலும் நடந்துட்டே இருக்கு. அதை வந்து இன்னும் வந்து மேம்படுத்தணும். அப்படியே இருக்கிற கஷ்டம். அதாவது வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யறாங்க, வசதிக்கு தகுந்த மாதிரி பகவானை வந்து கும்பிடுறாங்க. அதை வந்து கொஞ்சம் மாத்திக்கணும், அந்த ஸ்டைலை வந்து மாத்திக்கணும். அப்ப அந்த அப்படின்னா நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு சொல்றாங்க. கீர்த்தனியா சதாஹரி, கீர்த்தனியா சதாஹரி. எந்நேரமும் வீட்டுல வந்து என்ன பகவானோட ஸ்மரணம் இருக்கணும், அந்த கீர்த்தன் வந்து பாடிட்டே இருக்கணும். அப்பதான் வீடு வந்து என்ன ஆகும், மந்திராலயமா மாறிடும். ஆக்சுவலா கோயில் பகவானுக்கு வந்து பகவான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல கோயில் தான். அந்த உணர்வு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம உணர்றோம், உண்மையா நம்ம பகவான் அங்க வச்சிருக்கோம் அப்படின்னா பகவான் அங்க இருக்காரா இல்லாதது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பகவான் இருப்பாரு, ஆனா நம்ம எப்படி அவரை சேவிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பகவானோட அந்த பிரசன்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். அங்க இருக்காருன்றது நம்ம வந்து பர்சனலா ஃபீல் பண்ணணும். அப்பதான் அந்த சேவையை வந்து பகவான் பார்ப்பார், உண்மையா பகவான் பார்ப்பார். இந்த படைப்புக்கு வரும்போது அப்ப பிரம்மா சந்திரகுமாரசை கூப்பிட்டு சொல்றாங்க. அவங்க வந்து அதுக்கு நிராகரிக்கிறாங்க. உடனே பிரம்மாவுக்கு கோபம் வந்து அவங்களோட நெத்தில இருந்து ஃபோரட்ல இருந்து ஒரு ருத்ராவை வந்து உருவாக்குறாங்க. அந்த ருத்ரா, ஒரு ருத்ரா வெளியே வந்த உடனே அந்த ருத்ரா என்ன பண்றாரு, 10 ருத்ராவை வந்து உருவாக்குறாரு. அந்த 11 ருத்ராக்கு வந்து
11 ருத்ராணிகளை கூட உருவாக்கலாம். ருத்ராணி அப்படின்னா யாரு? பார்வதி தேவி. அவன் அதான் பிரம்மா சொல்றாரு, நீ மட்டும் உருவாக்குறதுல உனக்கு ருத்ராணியை கூட கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் துர்கா தேவி. அந்த துர்கா தேவி வந்து யாருன்னா பகவானோட சகோதரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பகவானுக்கு 3 வகையான பிரதானமான சக்திகள் இருக்கு. ஒன்று அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி. ஸோ அந்தரங்க சக்தி அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்ண, எப்படி இந்த பௌத்திக உலகம் வந்து உருவாகுது அப்படின்னா, இங்க 3 விஷ்ணுகளா வந்து பகவான் வந்து தன்னைத்தானே விஸ்தரணை பண்ணிக்கிறாங்க. மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து கர்ப்போதாயிஷா விஷ்ணு, சிரோதாயிஷா விஷ்ணு. இந்த 3 விஷயங்கள வந்து அவங்க வந்து விஸ்தரணை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மகாவிஷ்ணுவை இன்னொரு பேர் இருக்கு, கார்போதாயிஷா விஷ்ணு அப்படின்னு கூட அவர் சொல்லுவாங்க. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க. எப்படி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடுகு மூட்டை இருக்கு. கடுகு மூட்டையில எத்தனை கடுகு இருக்குன்னு சொல்லி நம்மளால கணக்கு பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதுல ஒரு கடுகு எடுத்தா ஒரு யூனிவர்ஸ், ஒரு பிரம்மாண்டம். அப்படி ஆயிரக்கணக்கான கடுகு இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டம் இருக்கு. ஆன்மீக லோகத்துல எண்ண முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இருக்கு. அதாவது அயோத்தியா, மதுரா, துவாரகா, கோலோகா, அப்புறம் வந்து நரசிம்ம லோகா, மத்ஸ்ய லோகா, இந்த மாதிரி அளவே வந்து அதை கணிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இருக்கு. அதை நான் சொன்னேன், கடுகு மூட்டைக்கு கம்பேர் பண்றாங்க. அந்த கடுகு மூட்டை நடுவுல வந்து அந்த பிரம்மாண்டத்துக்கு நடுவில் வந்து யார் படுத்திருக்காரு? மகாவிஷ்ணு படுத்திருக்காரு. ஸோ இந்த படைப்பை வந்து உருவாக்குறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, 3 ஸ்டேஜஸா வந்து உருவாக்குறாங்க. பிரதானம், பிரகிருதி, அதுக்கு அப்புறம் மகதத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3 ஸ்டேஜஸ் வந்து பாகவதம்ல சொல்லப்பட்டிருக்கு. 3ஆவது ஸ்கந்தத்தில் நீங்க படிச்சா அது வந்து இது வந்து நீங்க படிக்கலாம் நீங்க. ஸோ இங்க பிரதானம் அப்படின்னா, அப்புறம் பிரகிருதி, அப்புறம் வந்து மகதத்துவா. இது எப்படி உங்களுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு 8 வருஷத்து பெண்ணுக்கு குழந்தை பெற்றிக்கிற ஒரு சக்தி வந்து கிடையாது இல்லையா? அப்போ பிரதானம் வந்து 8 வருஷத்து பெண்ணுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. உதாரணம் சொல்றதுக்காக சொல்றாங்க. அதே மாதிரி 18 வருஷத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து 18 வருஷம் பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பொட்டன்சி இருக்கும். ஒரு ஆத்மாவை உருவாக்குற அளவுக்கு அந்த அவங்களுக்கு சக்தி இருக்கும். அவங்களதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மகத்தத்துவா அப்படின்னா 20 வருஷம் இல்லை 28 வருஷம், 20 வருஷம், 8, 18, 20 வருஷம் பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணு வந்து பிரதான ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி ஆத்மா உள்ள இருக்கும். மகத்தத்துவ ஸ்டேஜுக்கு வரும்போது அது வந்து டெலிவரி பண்ணும். ஒரு சோலுக்கு வந்து பிறப்பு கொடுக்கும். இது 3ஆ வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா எப்படி இந்த உலகம் வந்து உருவாக்குதுன்னு சொல்லி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இது பெரிய கடல் அளவுக்கு இருக்கு. இதோட விளக்கம் வந்து கடல் அளவுக்கு இருக்கு. ஸோ பிரதான், பிரகிருதி, மகதத்துவா. இதை வந்து 8 வருஷத்துல ஒரு சின்ன பொண்ணு, 18 வருஷத்துல ஒரு பெண்மணி, 20 வருஷத்துக்கு ஒரு ஸ்திரீ. இவங்க 3 வந்து எப்படின்னா 8 வருஷத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பிறப்பை கொடுக்க முடியாது. 18 வருஷத்துக்கு வந்து ஆல்ரெடி அந்த பெண் அந்த ஆத்மா வந்து உள்ள இருக்கு, கர்ப்பத்தில் இருக்கு. ஆனா 20 வருஷத்துக்கு வந்து ஈஸியா டெலிவரி பண்ணிடலாம், அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அவங்க. ஸோ இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பௌத்திக உலகத்தை வந்து அப்படி கண்ணால் அப்படி பார்க்கிறாரு, கிளான்ஸ் பண்றாரு. கிளான்ஸ் ஒரு பார்வையை பார்க்கிறாரு. இந்த பார்வையை பார்த்த உடனே அந்த பார்வை தான் யாருன்னா சதாசிவர். அவர் தான் சதாசிவர். அந்த பார்வைக்கு பேரே சதாசிவர். அந்த சதாசிவரை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, துர்காதேவி வந்து யாரு? இவரோட தர்ம பத்னி, சிவாவோட தர்ம பத்னி. இந்த சிவபெருமாள் வந்து விஷ்ணு எப்படி அந்த பார்வையை பார்க்கிறாரோ, அந்த பார்வை யாருமே இல்லை, யாரும் இல்லை, சிவா அந்த ரூபத்தில் இருக்காரு, அந்த பார்வையோட ரூபத்தில் இருக்காரு. அந்த பார்வையை பார்த்த உடனே அந்த ஜீவராசியில நம்ம எல்லாரையும் என்ன பண்றாங்க? துர்காதேவி கிட்ட கொடுத்துறாங்க, வாங்கிக்கோமா. துர்காதேவி என்ன பண்றாரு? அவரை கேர் டேக் பண்றாங்க. அவரை வந்து
பராமரிக்கிறாரு. கிருஷ்ணர் டைரக்டா துர்காதேவி கொடுத்துருக்கலாம், ஏன் அவங்களுக்கு டைரக்டா கொடுக்கல சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து துர்காதேவிக்கு ஒப்படைச்சிருக்கலாம், இல்லமா இந்த குழந்தைகள்லாம் கொடுக்குறேன் நான் ஜீவராசிலாம் 84 ஜீவராசி இருக்காங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க கொடுக்கல. அங்க வந்து சிவாவை கொண்டு வராரு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா கிருஷ்ணர் வந்து தங்கச்சிக்கு, கிருஷ்ணா தங்கச்சி வந்து ஒரு சகோதரர், எப்படி ஒரு பிளட் ரிலேஷன் ரத்த சம்பந்தம் இருக்கும் அந்த மாதிரி. அதனாலதான் அங்க வந்து மாமாவை கொண்டு வந்தார், பார்வதியோட மாமாவை கொண்டு வந்தார். அந்த பார்வையை கொண்டு வந்தார். அந்த பார்வையை கொண்டு வந்து நீ ஒப்படைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஒரு படைப்பிலையும் வந்து சிவா துர்கா தேவி வந்து எல்லா அவங்களோட பங்கு, அவங்க பங்கு அதில் இருக்கும், எல்லாத்துக்கும் அவங்க அந்த பங்கு இருக்கும். அப்ப துர்காதேவி என்ன பண்றாங்க, இந்த பௌத்திக உலகத்தை வந்து படைக்கிறாங்க. அவங்க தான் நம்ம படிக்கிறது. ஆக்சுவலா எல்லா ஜீவராசிகளும் படைக்கிறது அவங்க தான். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரொம்ப விளக்கமா அவங்க இன்னும் நிறைய இருக்குல்ல. ஸோ இது சிம்பிளா அப்படி எல்லாருக்கும் புரியறதுக்காக இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது. இப்படி இந்த பௌத்திக உலகம், ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம எப்படி வந்தாங்கன்றதே தெரியாது. ஏதோ அப்பா அம்மா இருக்காங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்கன்றது தான் நினச்சிட்டு இருக்காங்களே தவிர இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு வரலாறுன்றது யாருக்குமே தெரியாது. அது பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பாகவதம் நமக்கு அது இதெல்லாமே விவேகத்தெல்லாம் கொடுக்குது. ஸோ இதனால இன்னொன்று என்னன்னா, சிவபெருமானை வந்து வணங்குறவர் வந்து 4 வகையான பக்தர்கள் இருக்காங்க. ஒரு குழு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவபெருமானை வந்து உருவம் இல்லாதையே அவங்கள வந்து ஒரு ஜோதி ரூபமா பார்க்கறாங்க. இன்னொரு குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவபெருமானை வந்து ரொம்ப ஹானஸ்டா, ரொம்ப சத்தியமா, உணர்வுபூர்வமா அவங்கள வந்து வணங்குறதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாரு, இவங்க தூயமான பக்தர்களா இருக்காங்க, அதனால இவங்க என்ன பண்ணலாம், இவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடலாம், இவங்களை பாஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எங்க பாஸ் பண்றாங்க, கிருஷ்ணர் கிட்ட வைகுண்டம் பாஸ் பண்ணிடலாம். அவரே பாத்தீங்க, நம்ம ஒழுங்கா நல்லா படிச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா கைலாசத்துல அவரே அனுப்பிச்சுட்டார், பாஸ் பண்ணி விட்டுருவாரு. நம்ம இங்க இருந்து போக அவசியமே இல்லை. சிவ அங்க கைலாசத்துக்கு போனா கூட, இந்த கைலாசம் எங்க இருக்கு அப்படின்னா பௌத்திக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் நடுவுல இருக்கு இந்த கைலாசம். இது ரெண்டு குழு. மூணாவது குழு என்னன்னா, வைஷ்ணவர்கள் எப்படி பார்க்கறாரு பகவான் சிவபெருமான் அப்படின்னா, தூயமான பிரதம வைஷ்ணவரா பார்க்கறாரு. வைஷ்ணவானாம் யதாசம்பு அப்படின்றாங்க. ஸோ அந்த சிவபெருமானை வந்து தூயமான வைஷ்ணவ குருவா பார்க்கறாரு. அதனாலதான் எந்த காரணத்தை கொண்டு யாரையும் வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே பகவானோட பக்தர்கள் தான், தூயமான பக்தர்கள். ஆனா அந்தந்த காலத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி இந்த பௌத்திக உலகம் வந்து பகவான் வந்து இந்த படைப்பை கொடுத்துட்டு துர்காதேவி கிட்ட ஒப்படைக்கிறாரு. துர்காதேவி வந்து இந்த பௌத்திக உலகம் வந்து ஆடுறாரு. அவர் தான் இன்சார்ஜ் கொடுத்து அவர் என்ன பண்றாரு, நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மாயா அட்டாக் ஆகுது, மாயா வந்து நம்மளை வந்து தாக்குது, மாயா தாக்குதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா மாயா தாக்கல. பிரபு சொன்ன மாதிரி பிரபுபாதருக்கு யாரோ ஒருத்தர் போனாரா, பிரபுபாத் என்னால பக்தி சேவை பண்ணவே முடியல, பயங்கரமா எனக்கு மாயா வந்து அடிக்கடி என்னை அட்டாக் பண்ணுது, என்னை சுத்தி வருது, என்னை வந்து தேடி சேஸ் பண்ணுது என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரபுபாத் சொன்னாரு, ஒரு தூணை காமிச்சாரு. அந்த தூணை போய் ஒருத்தர் கட்டி பிடிச்சிடாரா, கட்டி பிடிச்சிட்டு என்ன விடு அவரே கட்டி பிடிச்சிருக்காரு. ஆனா இவரே சொல்றாரு, என்னை விட்டுருன்னு சொல்லி கத்துறாரு. பிரபுபாத் சொல்றாரு, நீ மாயாவை கட்டி பிடிச்சிருக்கப்பா, மாயா உன்னை கட்டி பிடிக்கல அப்படின்றாரு. அதனால நீ மாயா விட்டு நீ வெளிப்பா. மாயா விட்டு நம்ம என்ன செய்யணும், மாயா விட்டு நம்ம மாயா விட முடியாது நம்மளால. ஏன்னா மாயா லோகத்துல நம்ம இருக்கிறோம், துர்காவோட வசத்துல தான் நம்ம இருக்கிறோம், அவங்களோட அடிமையில தான் நம்ம இருக்கிறோம். அதை உண்டோன்னு நம்ம என்ன செய்யணும், அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு கீதால. என்ன சொல்றாங்கன்னா, என்னோட இந்த படைப்பு இருக்குல்ல பௌத்திகளும், அந்த படைப்பு ரொம்ப கஷ்டம், இதாண்டி கடந்து போறது ரொம்ப கஷ்டம். இது கடந்து போகணும் அப்படின்னா என்ன செய்யணும், மாமேவையே பிரபஞ்சந்தே மாயாமே தான் கடந்ததே அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க சரணடைஞ்சா சரளமா நீங்க இதை கடந்து போயிடலாம் அப்படின்னா. இது அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து கடந்து போக முடியாது. அடிக்கடி ஸ்ரீனிவாஸ் சொல்றாரு, எங்க பிரபு எல்லாமே அவங்க சும்மா ஃபுல்லா பிஸி ஆயிடுவாங்க, ஃபுல்லா பிஸி ஆயிட்டு ஏதோ வருவாங்க, ஃபெஸ்டிவல்ஸ் வருவாங்க, அந்த டைம்ல வருவாங்க, அப்படி வருவாங்க இப்படி வருவாங்க அப்படி சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கட்டி பிடிச்சிருக்கோம் மாயா. ஏன்னா சைத்தன்ய சரிதாமிரதர் சொல்றாங்க,
கிருஷ்ணாரே சூரிய சமான் மாயாரே அந்தகார அப்படின்றாங்க. யஹா கிருஷ்ண நகி மாயா அதிகார அப்படின்றாங்க. எங்க கிருஷ்ணர் பகவான் இருக்காரோ அந்த மாயாக்கு அதிகாரம் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? அவரை வரவேற்கணும். பகவானோட வரவேற்கணும். நம்ம என்ன செய்யணும்? கிருஷ்ணா வாப்பான்னா அவர் போய் மணி எங்க நம்ம மணியில உட்காந்துருவாரா? இந்த செல்வநாராயண சாமி நீங்க வெளியில பார்த்துருக்கீங்க இல்லையா? செல்வநாராயண சாமி எத்தனை பேருக்கு தெரியும்? செல்வநாராயண சாமி எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க பார்த்துருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கு? ஒசூர்ல நேதாஜி ரோட்ல இருக்கா? எம்ஜி ரோட்ல இருக்கா? செல்வநாராயண சாமி அந்த பேர் யாராவது கேட்டிருக்கீங்களா? தெரியாதா? பிரபு கூட்டிட்டு போயிருக்காங்க, நிறைய வாட்டி போயிருக்கீங்க, தெரியலையா? மேல நரசிம்மர் இருக்காரு, கீழே நாராயணசாமி செல்வநாராயண சாமி இருக்காரு. மேல்கோட்டை போயிருக்கீங்களா? எல்லாருமே விஸ்வபண்டா மேல்கோட்டை. சோ செல்வ நாராயணா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகானவர் என்றார். ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு. அவர் தான் செல்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை மாதிரி அழகு யாருமே இல்லை. அதுவும் வைரமுடியம் சொல்லி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைரமுடி. அந்த சமயத்தில் அந்த வைரமுடியை வந்து பகவான் அந்த தலையில வைப்பார். ரொம்ப பெரிய ஒரு நிகழ்ச்சி. எல்லாருமே அந்த அந்த வைஷ்ணவர் ஆகமன சம்பிரதாயத்தை வந்து கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே அந்த இதுக்கு வருவாங்க, அந்த கோயிலுக்கு வருவாங்க. அப்போ அங்க ஸ்ரீபாத் ராமானுஜன் சார் வந்து கூப்பிட்டாரு. வாடா செல்ல பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே டக்குன்னு வந்து மணி மேல உட்காந்துட்டார். யார்? பகவான், சாட்சாத் பகவானே வந்து உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம கூப்பிட்ட வந்துருவாரா? வாடா செல்ல பிள்ளைன்னு வந்துருவாரா? அவரு வரமாட்டார். அதனால நம்ம என்ன செய்யணும்? எப்படி பகவானை கூப்பிடணும்? பகவானை வந்து நம்ம அழைக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. சோ பகவானோட நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே இல்லை. அதான் நான் ஸ்லோகா சொன்னேன். நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ரச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்துவம் நாம நாமினி. பகவானோட நாமம் எப்படின்னா சிந்தாமணி மாதிரி. சிந்தாமணிகள் யாருக்காவது தெரியுமா? சிந்தாமணிகள் இருக்கிறது சேர்ந்தல வச்சு என்ன ஆகிடும்? தங்கமாயிடும், எல்லாம் வைரமாயிடும், எல்லாமே கோல்ட் ஆகிடும். நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் நம்ம டைல்ஸ் வந்து அதான் பெரிய விஷயம் நம்ம நினச்சி 35 டைல்ஸ் எல்லாம் போடுறோம். அந்த டைல்ஸ் மேலே நாம சிந்தாமணி வச்சு என்ன ஆகிடும்? எல்லாம் கோல்ட் ஆகிடும். ஸோ அதான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சிந்தாமணி கல் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் அதுக்கு என்ன பண்ணோம்னா, இங்கே தாய்பத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து நாமத்தை வந்து சொல்லணும். நாமத்தை சொல்றதுக்கு அவங்க கடமை. அந்த நாமத்தை வந்து உச்சரிக்கிறது தொடங்கிதாவே எல்லாமே சிந்தாமணி ஆகிடும். தாயப்பத்தோட்டமே என்ன ஆயிடும்? சிந்தாமணி தாயப்பத்தோட்டமா ஆயிடும். ஸோ அதனால நாமத்தை வந்து எல்லாருமே சொல்லுங்க. வீட்டில் கோயிலுக்கு வரும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது கோயிலுக்கு வாங்க. சாயங்காலம் இந்த நேரத்தில் வந்து பகவானோட சேவை செய்யுங்க. பகவானை பற்றி கேளுங்க. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் வந்தனம் சாக்கியம் தாஸ்யம் ஆத்ம நிவேதனம் சொல்லி சொல்றாங்க. அர்ச்சனம் அது அந்த மாதிரி 9 விதமான 4 விதமான பக்தி இருக்கு. அதில் வந்து நீங்க ஒரே ஒரு சேவை நீங்க எடுத்துட்டா போதும், பகவான நாமத்தை வந்து உச்சரிக்கிறது. ஏன்னா நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இதுக்கு எந்த விதமான தகுதியே தேவையில்லை. யார் வேணாலும் நாமத்தை சொல்லலாம். எப்பேற்பட்டவங்க நாம சொல்லலாம். நான் அந்த நான் இந்த ஜாதிக்காரன், நான் அந்த ஜாதிக்காரன், நான் அந்த நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன்றதே கிடையாது. Irrespective of any caste, creed, religion, color, anyone can chant. Prabhupada சொல்றார், even a dog can chant அப்படின்றார். ஒரு நாய் கூட சாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இதுக்கு எந்த விதமான நியமங்களும் கிடையாது. ஸோ பகவான நாமத்தை வந்து ஒரு நாள் தவறாம அட்லீஸ்ட் காலையில் ஒரு 1 hour, சாயங்காலம் ஒரு 1 hour, எப்படியும் நம்ம வந்து எல்லாரும் வீட்லேயும் வந்து பகவானுக்கு வந்து விளக்கேற்றுறோம். சாயங்கால நேரத்தை எல்லாருமே நான் 100% நான் பார்த்துருக்கேன். ஏழை வீட்டில் கூட ஒரு தீபத்தை வச்சு பகவானை வச்சு வந்து விளக்கேற்றாங்க. அந்த சமயத்தில் பகவான நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த நாமத்தை சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க. நேற்று பாகவதம்ல ஒரு ஸ்லோகா, இப்போ ஒரு 7வது ஃபர்ஸ்ட் கேண்டோல 7வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகா நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். அசதாமனை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். அது படிக்கும்போது அதில் தான் பிரபுபாத் சொல்றாரு,
அடுத்த தரத்துக்கு வந்து அஸ்வத்தாமனை மாதிரி வளர்த்தாதீங்கன்றார். அஸ்வத்தாமன் வந்து கெட்ட பெயரை வாங்கி கொடுத்தாரு அவரோட அப்பாவுக்கு, துரோணாச்சாரியருக்கு. அந்த மாதிரி கெட்ட பெயரை வந்து வாங்கி கொடுத்தாதீங்க. அதுக்கு தாய் தகப்பனார் வந்து ரொம்ப பக்தராக இருக்கணும், ஆன்மீக வாழ்க்கையை வந்து கடைபிடிக்கணும். இதுக்கு எல்லாமே நம்ம வந்து துருவ வாழ்க்கையை வந்து கடைபிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம என்ன சர்வீஸ்ல இருக்கிறோமோ, என்ன சேவையில் இருக்கிறோமோ, என்ன ஒரு நிலையில இருக்கிறோமோ, அந்த நிலையில இருந்துட்டு அட்லீஸ்ட் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது பகவானுக்காக, பக்தர்களுக்காக, குழந்தைகிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஆக்சுவலா எல்லா குழந்தைங்கள்கிட்ட நம்ம 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்ககிட்ட நல்ல ஸ்லோகா சொல்லி கொடுக்குறது, கதையை சொல்லி கொடுக்குறது. கதையை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சின்ன பசங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியுதுன்னு நினைச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற பசங்க வந்து ரொம்ப ஷார்ப்பு, எதை சொன்னாலும் டக்குன்னு இம்மீடியட்டா செய்யறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை, 1 வருஷம் குழந்தை, 2 பேர், 9வது கிளாஸ் ஒரு பெண்ணு, ஒரு சின்ன இது ஒரு பொண்ணு வந்து, அப்புறம் இன்னொரு ஒரு 5 வருஷம் பொண்ணு, 2 பேருக்கு மாலை கொடுத்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தை அவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்க ஜபம் பண்றதை பார்த்துட்டு அடுத்த நாள் ஜபம் பண்றது எப்படின்னு சொன்னா இப்படின்றான், ஜபம் பண்றது இப்படி சொல்லி காமிக்கலாம். அதனால எல்லாருக்கும் பகவானோட பக்தி இருக்கு, உள்ள வெளியே கொண்டு வரணும். அது வந்து எப்படி இருக்கு, சயன கோலத்துல இருக்கு. நம்மளோட பக்தி வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இது வேத பூமி. இந்த வேத பூமியில யாருக்குமே பக்தி இல்லை, பகவான் இல்லைன்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப அருது. யாராவது சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே பகவான் மேல நம்பிக்கை இருக்கு, பயம் இருக்கு, அவங்க வந்து சேவை செய்யணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே பாரத பூமியில இருக்கு. நம்ம வந்து யாரையும் பார்க்க முடியாது. அதான் பாரத பூமி வந்து அவ்வளவு புண்ணிய பூமி. அதனாலதான் எத்தனையோ பேர் வந்து நம்ம எத்தனையோ இது என்ன முஸ்லிம்ஸ் வந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்து நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமணம் பண்றதுக்கு பார்த்தாங்க. பிரபு சொன்ன மாதிரி யாராலையும் முடியல. என்னென்னமோ பண்ணிட்டு என்னென்னமோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் பிரபுபாதர் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், கேட்டாரா இங்கிலாந்துல, எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாரா, எதுக்காக நீங்க இங்கிலாந்து வந்திருக்கீங்க, என்ன காரணம், என்ன உங்களோட குறிக்கோள், என்ன உத்தேசம்னு சொல்லி கேட்டாங்களா. நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்க, நாட்டுக்கு வந்தீங்க, எல்லாமே கொண்டு போயிட்டீங்க, ஆனா ஒண்ணு விட்டுட்டு போயிட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன, கிருஷ்ண பக்தியை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, நாமத்தை விட்டுட்டீங்க, முக்கியமானதை விட்டுட்டீங்க, வேற எல்லாமே அழிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம நாட்டிலே இருக்கு. நம்ம வந்து மற்ற நாட்டுகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும், ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து கடைபிடிக்கலாம். அதனால ஒரு வீட்லயும் ஒரு தகப்பனார், ஒரு தாய் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, 24 hours நீங்க பிஸியா இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தைங்கள்ட்ட. 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட அன்பு, பாசம், அப்புறம் வந்து அந்த பக்தி என்றதெல்லாம், அந்த நாகரிகத்தை, கல்ச்சர், இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆன்மீக உணர்வு இதெல்லாமே சின்ன வயசுல வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். என்ன சொல்லி கொடுத்தாலும் ஃபாஸ்டா வந்து கத்திக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரெயின் ரொம்ப பிரெயினி. அவங்க நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. நம்மளாம் மந்த புத்தி. நான் அந்த வயசுல நம்ம அந்த மாதிரி இருக்கல. ஆனா பயம் பக்தி எல்லாம் இருந்தது. ஆனா அந்த ஷார்ப்னஸ் இல்ல. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க இந்த குழந்தைங்களாம். கம்ப்யூட்டர் பிரெயின் எல்லாமே. அந்த விதையை வந்து கம்ப்யூட்டர் வந்துருக்கு. அதான் அந்த கம்ப்யூட்டர் நம்ம என்ன உணர்வை வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் அதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணா போதும், குழந்தைங்களெல்லாம் பிளாசம் ஆயிடுவாங்க. லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி பிளாசம் ஆயிடுவாங்க. அந்த பக்தின்றது வந்து அவங்களுக்கு பரவசம் அப்படியே ஓப்பன் இதாயிடும். பிளாசமாயி அப்படியே சூரிய காந்தி எப்படி மேல பட்டா, லோட்டஸ் ஃப்ளவர் மேல பட்டா எப்படி பிளாசம் ஆகுமோ அந்த மாதிரி பரிமளம் வந்து நல்ல பக்தியை வந்து கொண்டு வரணும். அப்போ சமுதாயத்துக்கும், அந்த ஃபேமிலிக்கு, நாட்டுக்கு வந்து அப்படியே உண்மையான ஒரு குடிமகனா வந்து அவங்க வந்து எல்லாமே சக்சஸை பார்ப்பாங்க லைஃப்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு புருஷோத்த மாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த புருஷோத்த மாசத்துல இந்த சில ஸ்லோகாஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம படிக்கலாம். சௌராஷ்டிரம் பாடிசமா ஃபர்ஸ்ட்.